ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆனந்த் எடிட்ஸ். உங்கள்கிட்ட இருக்க அலைக்மாசனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் லிங்கை இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை டச் பண்ணி இதில் உள்ளதை உங்களுக்கு வந்துட்டு மாற்றிக்கணும். இப்போ நம்ம வழக்கம் போல் பார்க்குறது தான். ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கணும். உங்கள் பிடிச்ச ஃபோட்டோ இல்லை அந்த பாட்டுக்கு ஏற்ற ஃபோட்டோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்களேன். எடுத்தோடனே அதை கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். கீழே கொண்டு வந்துக்குங்க. இதே மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் இந்த இதில் கரெக்டாக 90 வச்சுருங்க. +90 -90 வைக்க வேணாம். 90 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக இது பண்ணா இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். அந்த பிட் மார்க்கு வச்சுருக்கல அதெல்லாம் கீ ஃப்ரேம் வைக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு இந்த மாதிரி அந்த 4 இது போட்டிருக்கலாம் அது மாதிரி வச்சுட்டு இங்கே ஒரு இது கொடுத்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த கீ ஃப்ரேம் வைக்கிறதுக்கு தான். நான் வைக்கிற மாதிரியே வைங்க, இல்லைன்னா இந்த இதில் அப்படியே ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டு இப்போ இப்போ வைக்கிற மாதிரியே வைங்க, இல்லைன்னா ஃபோட்டோவை கூட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வைக்கிறதுனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நேராக கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபோட்டோ தெரிகிற மாதிரி. ஆனால் அங்கிட்டும் மூஞ்சி போயிடக்கூடாது, இந்த பக்கம் மூஞ்சி போயிடக்கூடாது. ஆனால் மூவிலே இருக்கும். கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா தான் கொஞ்சம் புரியும். இல்லைன்னா புரியல அப்படின்னு கமெண்டில் பண்ணுவீங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவும் சின்ன வீடியோ தான். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. கரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு முடிச்சோன்னே எப்படி தான் வரும் பாருங்கள். நல்லாயிருக்கும். நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். கொஞ்சம் நம்மளாக ஓன் எடிட் பண்ணுறது. இதில் வந்துட்டு எந்த ப்ரீசெட்டில் நம்ம இம்போர்ட் பண்ண தேவையில்ல. அதாவது நம்ம வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த ஃபோட்டோ எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா உங்களுக்கு தெரியும். அதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார் ஐக்கானை கொடுத்து ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே ஃபோட்டோ வைக்கிறனால வச்சுக்கோங்க, இல்லை வேறு ஃபோட்டோ வைக்கிறனால வச்சுக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்து ஃபோட்டோவுக்கு ஒரு எஃபெக்ட் பண்ணணும். அந்த மேலே இருக்க 3மே ஹெச்டி குவாலிட்டியாக என்ன பண்ணுறது, சிசி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அது பேர் அது இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோட்டோவுக்கு ஒரு எஃபெக்ட் பண்ணணும். பாருங்கள், அது கரெக்டாக இழுத்துட்டுங்க. 0வில் வச்சுக்கோங்க. இதுவும் 0வில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டும் 0விலே வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பவரு கம்மி பண்ணுறது. அது எப்படி கம்மி பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ஏற்ற மாதிரி. அப்படின்னா தான் அந்த டெக்ஸ்ட்டு கலர் தெரியும், இல்லைன்னா தெரியாது. பாருங்கள், அடுத்து டெக்ஸ்ட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த குரூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரூப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். அது வந்துட்டு கூகுளில் அந்த பாட்டு நேம் சர்ச் பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி வச்சோம்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இப்போ டெக்ஸ்ட்டு அதோட உள்ளே இருக்க எஃபெக்ட்டு இது போன வீடியோவில் போட்ட எஃபெக்ட்டு தான். இருந்தாலும் எப்பயும் பாருங்கள்.
கரெக்டாக எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ப்ராமரில் போயிட்டு ரேஞ்சு அதில் என்னென்ன இருக்கோ அதை பார்த்துக்குங்க. அடுத்து ஓப்பனாக அப்படியே டச் பண்ணி காட்டுறேன். நான் கரெக்டாக வச்சுருக்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்களும் அதே மாதிரி வச்சுருக்கீங்க. இது வந்துட்டு இப்படி இருந்தால் பண்ணிக்கணும். ஒரு 150 155 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆல்ஃபா எல்லாம் கரெக்டாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்டு. இதில் வந்துட்டு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சுட்டு ஆன் பண்ணிக்கோங்க. மற்றபடிலாம் அவ்வளோதான். அதை ஆன் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த எஃபெக்ட் வந்துட்டு பாருங்கள், கரெக்டாக அந்த நடுவில் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணது அந்த டெக்ஸ்ட் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு லெட்ரு, அடுத்து கரெக்டாக ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஃபுல்லாக எடுத்து விட்டுக்கோங்க. முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வீடியோ நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.